ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா காலை மார்னிங் ரொட்டீன் சமையல் வீடியோ தாங்க. வாங்க இன்றைக்கி எப்படி சமையல் பண்ணுறேன், என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு போட்டு குழம்பு. இந்த உளுத்தம்பருப்பு போட்டு குழம்பு அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டில் வைப்போம். அதுக்கப்புறம் அதாவது சிறுகிழங்கு, அதாவது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும், ஆனால் சிறுசாக இருக்கும். இது வந்து திருநெல்வேலியில் மட்டும்தாங்க விளையும். எங்கள் ஊர் திருநெல்வேலி, அதில் மட்டும்தான் விளையும். இது மோஸ்ட்லி கேரளாவுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும், அங்கே மட்டும்தான் போகும். அந்த சிறுகிழங்கு பொரியல் அது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு எப்படி பொரிப்போமோ அதே போல் தான் பொரிக்கணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். தோல் நல்லா சீவி எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல மண்ணாக இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்ல எண்ணெயில் அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் அப்படியே நல்லா பரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வரல. ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் வதக்கக்கூடாது, கிழங்கு வந்து கண்ணி போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா வேகாது, அப்படியே தான் கிடக்கும். அதனால் லைட்டாக எண்ணெயில் மட்டும் வறுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லா பக்கமும் கலந்து விடுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1 டம்ளர் அதாவது 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த கிழங்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வயலில் நாங்கள் விளைய வைப்போம். அது எடுக்கிறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா, என்னை ஊருக்கு போனேன் அப்படின்னா அந்த கிழங்கு சீசனில் எடுக்கிற சீசனில் ஊருக்கு போனால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த கிழங்கு நம்ம எடுக்கும்போது. ஆனால் சில நேரங்களில் கிழங்கு இல்லாமலேயும் போகும், அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா தீயை வந்து அதிகமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேகணும். அப்படி வெந்தாலே கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா நம்ம வேக விடலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவு வற்றி வந்துடுச்சு. இப்போவுமே லைட்டாக எடுத்து பிதுக்கி பார்த்தேன், கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த தண்ணி வற்றி வரும்போது நல்லா நம்மளுக்கு வெந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நமக்கு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ஆனால் இதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் அவங்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு கடைசியாக தான் சாப்பிடுவேன். பாருங்கள், தண்ணி ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா வந்து என்னதெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. அது மட்டுமே சேர்த்தா போதும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சு. ரொம்பவும் தண்ணி வற்றினதுக்கு பிறகு போடாதீங்க, அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நீங்கள், அதாவது நிறைய தண்ணி இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கும்போதே மசாலா வந்து சேர்த்திக்கணும். இன்றைக்கி 5 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் ரொம்ப தூக்கம் வந்தது. சரின்னு ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமேன்னு படுத்தேன். 5:45 ஆயிடுச்சு. அப்புறம் எந்திச்சி கடகடான்னு எந்திச்சி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டு, ஏன்னா லேட்டாக தூங்குறதுனால. பாருங்கள், தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. பார்த்தாலே தெரியும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுக்க உண்மை. அதில் எந்தெந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா போட்டதுக்கு பிறகு நம்ம நிறைய நேரம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். இல்லைன்னா அந்த மிளகாய் நம்மளுக்கு கருகிரும். ஒரு அம்மா நம்ம கடை வச்சுருக்கோம் இல்லையா முன்னாடி, அதில் நான் மோர் மற்றும் சர்பத்துன்னு எழுதியிருக்கிறேன். அவங்களுக்கு அந்த மற்றும் தெரியல போல், அதனால் நீ தப்பாக எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் நம்ம இப்போ வாய்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிறுகிழங்கு வறுவல், அதாவது பொரியல் எதனா சொல்லிக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு முன்னையே சாதம் வடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு 2 நேரத்துக்கு 3 பேருக்கும் 2 நேரத்துக்கும் சேர்த்து சாதம் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுடைய சிறுகிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு குழம்பு, அதாவது உளுத்தம்பருப்பு போட்டு கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், இந்த 3ம் போட்டு உளுத்தம்பருப்பு சாம்பார். எங்கள் வீட்டில் அடிக்கடி இது வைப்போம். இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஜாயிண்ட்டு, முட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல். அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கடைசி அவளுக்கு இன்றைக்கி 3rd மிட்டம் டெஸ்ட்டு. அவள் சரியாக படிக்கலை போல், இந்த கொன்றை வேந்தன்னு சொல்லிட்டு அது படிக்கலை. அதை உட்காந்து காலில் படிச்சுட்டு இருந்தா. எப்பயுமே அவள் படுத்து தரையில் எழுதுவா, அதை எழுதிட்டு இருக்கிறா. நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதாவது 3 லைன் படிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அதுக்கப்புறம் இன்னும் 2 லைன் எனக்கே மறந்து போச்சு போங்க. அந்த 3 லைனையும் பாப்பா படித்து எழுதி பார்த்துட்டா. பாப்பாவுக்கு நல்ல பிரெயின். ஒரு வாட்டி படித்தாலே போதும், அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்குவா, கற்பூரம் மாதிரி அப்படியே எழுதிடுவா. டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் இதை எழுதி முடித்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கா. அந்த 3 லைனும் கண்டிப்பாக கேட்பேன்னு மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா. கடை ஓப்பன் பண்ணலேருந்து பாப்பாவுக்கு என்னால் சொல்லித்தர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே A1% தான் எடுப்பா. இந்த தடவை எப்படி எடுக்கிறா அப்படின்னே எனக்கு தெரியலை. எடுக்கிறத பார்த்து தான் அவளை டியூஷன் எடுக்கிறது, அவளை இன்னும் கவனிக்கிறது இருக்குது. அந்த 3 லைனையும் சொல்லு அப்படின்னேன். அதனால் அவள் அதை சொல்லிகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் திக்கி தான் சொன்னான், ஆனாலும் 3 லைனையும் சொல்லி முடிச்சிட்டான். அவங்க அப்பா இந்த பக்கம் ரெடி ஆகி உட்காந்துருக்கிறாரு, கூப்பிட்டுட்ருக்கிறாரு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி. அவருக்கு கம்பெனி 9 மணி தான். அதனால் அவர் மெதுவாகவே கிளம்பி அப்படியே உட்காந்துருக்கிறாரு. பாப்பா தான் சீக்கிரம் கிளம்பணும். அவ்வளோதாங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.